ஹாய்! இன்னைக்கு என்னோட ரொட்டீன் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் மார்னிங் பண்ண டீடாக்ஸ் பத்தி சிம்பிளா சொல்றேன். ஸோ இது வந்து 1 லிட்டர் தண்ணீல வந்து 1/2 லெமன், கொஞ்சமா சியா சீட்ஸ், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா சீரகத்தூள். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 1 ஹவர் சோக் பண்ணிட்டு, இத ஹாஃப் அ டேல குடிக்கிற மாரி பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு முன்னால குடிச்சு முடிச்சுட்டேன் அந்த 1 லிட்டர் தண்ணிய. ஸோ நல்லாவே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் டே நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு பண்ண ஸ்மூதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலுமே டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போது இது பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நெனச்சேன். பட் சூப்பரா இருந்துச்சு. டேபிள் ஸ்பூன் வந்து ஓட்ஸ வந்து ஒரு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து 15 பாதாம் மட்டும் போட்டுட்டேன். இது 2 பேருக்கு பண்றேன். கொஞ்சமா ஃப்ளாக்ஸ் சீட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பல்ஸ் பண்ணிட்டு, ஸ்வீட்னஸ்க்கு நான் அன்னைக்கு 3 3 டேட்ஸ் மட்டும் இது கூட ஆட் பண்ணேன். ஸோ நீங்க எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் டேட்ஸ் ஆட் பண்ணா எப்படி இருக்கும்னு டேட்ஸ் தான் ஆட் பண்ணேன். டேஸ்ட் உண்மையிலேயே சொல்றேங்க, சூப்பரா இருந்துச்சு. பசிக்கவும் வரல. நீங்க நான் சாப்பிடும்போது 2 மணிக்கு தான் சாப்பிட்டேன். பட் பசியே வரல. டாப்பிங்க்கு கொஞ்சமா வந்து நட்ஸ் போட்டுட்டு, கொஞ்சமா வந்து பட்டை பவுடர் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்ல ஃபில்லிங்காவே இருந்துச்சு. அஸ் யூசுவல் என்னோட மார்னிங் பிரேக் டே வந்து நல்லபடியா முடிஞ்சுச்சு. லஞ்சுக்கு வந்து நான் இன்னைக்கு எடுத்தது கொஞ்சமா எக் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா டாலு, வாழைப்பூ பொரியலு, கொஞ்சமா ஒரு ஒரு 10 பீசஸ் சிக்கன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடிஷனலா கம்பு தோசை. நல்லா ஃபில்லிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி நான் போடுற ரெகுலரான ரெசிபீஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா!